ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். இது என்னோட அமர்நாத் வைஷ்ணவ தேவி யாத்திரையோட பார்ட் 4 வீடியோ. நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்து பேர் சோன்மார்க், அதாவது தங்க புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 அழகான இடம் இது. இது ஸ்ரீநகர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலையும், இமயமலை தொடர் மேலே கடல் மட்டத்திலேருந்து 2500 கிலோமீட்டர் உயரத்துலையும் இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன டவுனுங்க. இந்த ஊருடைய சிறப்பம்சங்கள் என்னென்னா, பனிமூடிய மலைகள், அழகிய ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் இங்கு பாய்ந்து ஓடி வரும் சிந்து நதி தாங்க இந்த ஊருக்கே அழகு. பனிமூடிய சிகரங்களையே காணோன்னு கேட்காதீங்க. நம்ம வந்திருக்கிறது சீசன் முடிஞ்சு வந்திருக்கிறோம். அமர்நாத் யாத்திரை டைமில் இந்த டைமில் தான் வருவோம். இந்த டைமில் இங்கே எங்கேயுமே பனியை பார்க்க முடியாது அவ்வளவா. அங்கங்கே சிறு சிறு குன்றுகள் போல தான் பனி இருக்கும். இது ஸ்ரீநகர்லேருந்து லடாக் போகிற வழியில் வர மிக முக்கியமான கிராமங்க. இங்கே வந்து இயற்கையை ரசிக்கவும் ட்ரெக்கிங் பண்ணவும் நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஸோ இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது இந்த ஊர். இந்த இடம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கந்தர்பால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு மலை வாழ்விடம், அதாவது ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம ஸ்ப்ரிங் சீசனில் வந்தோம்னா, அதாவது வசந்த காலத்தில் வந்தோம்னா, இங்கே ஒரு விதமான தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய மஞ்சள் நிற பூக்கள் புல்வெளி போல் படர்ந்து இருக்குமாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு சோன்மார்க் அப்படின்னே பேர் வந்துதான். சோனானா இந்தியில் தங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ தங்க நிற பூக்கள் பூத்து குலுங்குற இடங்கிறதால நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இயற்கையை ரசித்து ஊர்களுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். பெயரும் அழகாக இருக்குது, ஊரும் அழகாக இருக்குது. ஊரும் பேரும் அழகாக இருக்கக்கூடிய இந்த சோன்மார்க்கில் நாங்கள் ஒரு 2 hours தாங்க இருந்தோம். அந்த 2 hours என்னால் முடிஞ்ச அளவு நேச்சரை வந்து என்னோடய செல்ஃபோனில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், ஈவினிங் 4:30 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இங்கே சரியான டிராஃபிக் ஜாம். சோன்மார்க்லேருந்தே டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி தட்டு மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்கள். ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு கைடெல்லாம் நமக்கு சொன்ன பிறகு தாங்க அப்பாடான ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டோம் எல்லாருமே. நேற்று சாட்டர்டே நைட்டு தொடங்கின எங்களுடைய ட்ராவல் முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குங்க. அந்த டயர்ட்னஸ் தான் எல்லாருக்குமே. ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பேசிகிட்டே இருந்தோம். எங்களை வரவேற்கும் விதமாக யாத்ரி.comலேருந்து பாருங்கள், தமிழில் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். ஸ்ரீநகர் அளவுக்கு கடுப்பேற்றுற வெயில் இல்லைங்க, ஆனால் சிலுன்னு காற்றுங்க, சரியான காற்று வீசிகிட்டே இருந்ததில் கிளைமேட்டே ஒரு மாதிரி ரொம்ப ரம்யமாக நல்லா இருந்தது. அதை ரசிச்சுக்கிட்டே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சோன்மார்க்லேருந்து பால்டால் போய் சேர்றதுக்கே 2 hours ஆகும் அப்படின்றதுனால சீக்கிரமாக மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு எல்லாரும் மீட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சிலர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பேக்கில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சோன்மார்க் ஹோட்டல்லையே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ஜூலை 7th தர்ஷன் டேட். ஸோ அதனால் அவங்க இங்கே ஹால்ட் ஆகிட்டு நாளைக்கு பால்டால் பேஸ் கேம்ப் வருவாங்க. எங்களுக்கு ஜூலை 6th மண்டே, நாளைக்கு எங்களுக்கு தர்ஷன். அதனால் இன்றைக்கி சண்டே நைட் 9 o'clock நம்ம பேஸ் கேம்பில் செக்இன் பண்ணி ஆகணும். அமர்நாத் யாத்திரையில் யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் 2 பச்சை கற்பூரம் பேக்கெட் ஸ்டாக் பண்ணி கொடுத்தாங்க. அமர்நாத் தொகைக்கு போன பின்னாடி உங்களுக்கு மொத்தம் 5 வேலை. ஃபர்ஸ்ட் அமர்நாத் பண்டிகை பார்க்கணும். பண்டிகை வந்து பொறுத்த வரைக்கும் 4 அடிக்கு இருக்குது. ஆனால் வித்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் 4 நாள் 5 நாளாக உருகிடும், அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அமர்நாத் பண்டிகை தான் பார்க்கணும். நீங்கள் போகும்போது ஸ்டெப்பில் நீ போய் வகைக்குள்ளே போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கடைசி லைனில் போங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சாமியை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் லைனில் இருப்பீங்க. ஸோ அந்த லைனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அமர்நாத் பண்டிகைக்கும் பண்டிகை பார்த்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கணேஷ் லிங்கம், பார்வதி லிங்கம் இருக்கும். ஸோ 2ஆவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது கணேஷ் லிங்கம், பார்வதி லிங்கம். அதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் பார்க்க பண்ண வேண்டியது அங்கே வந்து ஒரு பிரசாதம் தருவாங்க. பேப்பரில் ஒரு பக்கம் வெள்ளிக்காயின் இருக்கும், ஒரு பக்கம் கற்கண்டு இருக்கும். அது வந்து ஒருத்தருக்கு ஒன்று தருவாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே 2 புறா இருக்கும், பறந்துட்டு உயிரோட 2 புறா பறந்துட்டு இருக்கும். அந்த 2 புறாவை பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு அமர்நாத் பண்டிகை உரிமையோட தண்ணி வந்து ஒரு டேப் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹோலி வாட்டர் வேணும்னா குடிக்கலாம். ஸோ மொத்தம் 5 வாட்டர். அமர்நாத் பண்டிகை பார்க்கணும், கணேஷ் லிங்கம், பார்வதி லிங்கம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரசாதத்தை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து புறா பார்க்கணும். அதுக்கப்புறம் அமர்நாத் குடிக்க வர தண்ணி நீங்கள் எடுத்து போகிற அந்த நார்மல் வாட்டர் கேன்லேயே கூட குடிச்சு எடுத்து வந்துடலாம். சரிங்களா? இது 5 வேலையை முடிச்சுட்டு சாமி வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டைம் தருவாங்க. நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே சத்தம் போடக்கூடாது. அங்கே போயிட்டு சாமி பேரை சொல்லுங்கள். இந்த பச்சை கற்பூரம் பேக்கெட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது யாத்ரா டைமில். சாருடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் பால்டால் பேஸ் கேம்ப்புக்கு. ஆன் த வேல டிராஃபிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஒரு இடத்துல இந்த சிந்து ரிவர் பாருங்கள், எவ்வளோ அழகாக அது ஓடிட்டே இருக்கா. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் நதியில் கால் நினைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ நான் எல்லாருமே இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes 20 minutes அங்கே ஆற்றுலையே கொஞ்ச நேரம் இருந்து ஈவினிங் சிந்து நதிக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நான் கிளம்பினேங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வைப்பு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க,
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி ஏந்தையடி போற்றி. ஹரஹர மகாதேவ். சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு எனக்கு மெமரபிள் ஃபோட்டோஸ் எல்லாம் சிலது எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட். இந்த இயற்கை காட்சிகள் கண்களுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கு பாருங்களேன். அப்படியே கேமராவை இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் ஆச்சரியமாவும் இருக்கும் பாருங்களேன். ஹரஹர மகாதேவ். ஓம் நம சிவாயா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், வானத்தில் எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்களேன். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன டைம்னு தெரியுங்களா? 7 o'clockங்க. இங்கெல்லாம் மிக நீண்ட பகல் பொழுது இருக்குது இமயமலையில். பாருங்கள், 7 o'clock ஆனால் கூட அந்த சூரிய வெளிச்சம் இன்னும் இருக்குங்க. 8 o'clock வரைக்குமே இங்கே சூரிய வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாம் இப்போ கிளம்பிட்டோங்க. செல்ஃபோனில் இப்போ உங்களுக்கு டைம் காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நைட் 7:10 ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் சூரியன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்குது பாருங்களேன் வானத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க சோன்மார்க். எல்லோரும் சோன்மார்க்குக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோங்க. பாருங்கள் சன்லைட் எப்படி இருக்குது பாருங்கள், வெளிச்சமாக இருக்குங்க. நம்ம சோன்மார்க் டு பால்டால் போகிற வழி எல்லாமே ஹெல்த்தி பில்கிரிம் அண்ட் சேஃப் பில்கிரிம்னு நிறைய போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பால்டாலில் நெருங்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் 24 hours நம்மள மாதிரி யாத்ரிகர்களுக்காக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியாக பால்டால் வந்து சேர்ந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் எங்களுடைய கேம்பில் போய் ஜம்முன்னு இறங்க போகிறோம்னு நினச்சிட்டு வந்தோங்க. இங்கே தாங்க எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை. பார்க்கிங்லேயே நிறுத்திட்டாங்கங்க வண்டியை. அங்கேருந்து எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு நடடா ராஜான்னு நடந்துக்கிட்டே இருக்கும். 2 kilometers நடந்து பேஸ் கேம்பில் இருக்கிற கெடுபடியான மிலிட்ரி செக்கின் எல்லாம் முடிச்சுட்டு இதோ அதான்னு சொல்லி எங்கள் கைட்ஸ் ஒரு வழியாக எங்களை பேஸ் கேம்ப் டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்களேன், இந்த பால்டால் ஃபுல்லாக எப்படி விழா கோலமாக இருக்கீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால்டால் பற்றி நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இன்றும் அன்புடன் சுமதி கிரிராஜன். பாய்.